ஆண்டவருடைய நாம மகிமை. உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள எனக்கு அருமையான கூட சேசுதமாக ஆண்டவராக இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் அருமையாக இருந்து நான் ரொம்ப பிஸியான ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். என ஈஸ்டர் நல்ல உங்களை யாவருக்கும் நாமத்தினாலே மரணத்துக்கு பார்க்கலாம், மகிமைக்கு பார்க்கலாம். ஒரு டாபிக், மரணத்துக்கு பாத்திரவான் மகிமைக்கு பாத்திரவான்களா? இந்த மிக முக்கியமானதா இருக்கிறது. கற்றுக்கொண்டு வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்கு பாடங்களாகவே இவைகள் அருமையாக நமக்கு ஒரு எச்சரிக்கை, ஒரு விழிப்புணர்வு உண்டா. சில நேரங்களில் மனம் திரும்பத்தக்கதாக நாம மற்றவர்களுக்கு அவர்னிஸ் கொடுத்து செய்யத்தக்கதாக கத்த அருமையாக பாட நமக்கு கொடுத்திருக்கிறார். யார், மகிமைக்கு பாத்திரவான்கள் யார் என்பது குறித்து இந்த கடைசி மகிமை அல்லது பரலோகத்துக்கு தேவனிடத்திற்கு மோட்சத்திற்கு போக வேண்டும் என்றதான விருப்பம். பட் சுய இச்சை சுயமாக வாழ்ந்தால் போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் 2 புஸ்தகம் 1 முதல் 8 வசனங்களில் வாசிக்கிறோம். நல்ல அருமையான 7 வசனங்கள் வரியம் அற்புதமான. மேலும் கடைசி காலங்கள் வரும் என்று மனுஷர் தற்பெருமையும் அகழ்ந்து உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன் அடிப்படையவர்களாயும் நன்றி பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் செய்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருவர்களாயும் தேவ பிரியர் சுகபோக பிரியராயும் தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இப்படிப்பட்டவர்களை நீ விலகு. பாவங்கள் நிறைந்த பற்பலால் இழுப்புண்டு வீடுகளில் நோலை வசப்படுத்திக் கொள்ளுகிற மோசேக்கு எதிர்த்து போல இவர்களும் எதிர்த்து நிற்கிறார்கள். துர்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் ஆகவே இவருக்கு போகிற தண்டனை இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அற்புதமாக எடுத்து வைக்கிறார். மனிதர்கள் எப்படி இருப்பார்கள், மனிதர்கள் யாரா இருக்கு அழகாக தீமேத்தி மூலமா எத்தனையோ பாடங்களை படித்தோம். அப்படியே பெரிய போட்டு கொடுத்திருக்கிறார் பாருங்க. எப்படி காலத்துல நாட்களில சுய இச்சைகளால சுயமாக வாழ்கிற குறித்து இவ்வண்ணமாகவே இன்றைக்கு உலகம் ஓடிக்கொண்டு பார்க்கிறோம். ஞானம் கூட யாருக்கு கொடுக்கப்பட்ட சில பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இந்த தீமோத்தேயுக்கு பாருங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9 10 11 ஆகிய எங்களுக்கு தெரிந்த நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அடங்காத பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவை
அசுத்த சீர்கெட்டவர் தோப்பம் அடிக்கிறவர்களுக்கும் ஆண் புணர்ச்சி மனுஷனை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் இடுகிறவர்களுக்கும் அந்த தேவன் உள்ள சுவிசேஷத்தின்படி ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடியாக மற்றெந்த செய்கை விதிக்கப்படுகிறது. நியாய பார்க்கலாம் பட்டிருக்கிறது அவருக்கு என்ன என்பது அற்புதமாக நமக்கு எழுதி பார்க்கிறோம். எனக்கு அருமையா இந்த நாள் கூட பாத்திரவான்களா, மரணத்துக்கு பாத்திரவான்களா, தகுதியானவர்களா, மரணத்துக்கு பாத்திரம் நீங்கள் யாரா இருக்கு குறித்து வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. சிறைச்சாலையில் ஏன் இருக்கிறார்கள்? நிற்கப்பட்டு குற்றம் என்று தீர்க்கப்பட்டு சிலர் உள்ளவர்களாய், சில ஆயுள் தண்டனை இருக்கிறவர்களாய், சிலர் குற்றப்பத்திருக்கிற அவர்களுடைய குற்றங்கள் எழுத அவர்கள் அதுக்கு வேண்டிய பாத்திரம் மாறிவிட்டார்கள். காரணம் அநியாயம், கொலவெறி, பண ஆசை, பகை, கோபங்கள், ஜாதி வெறிகள், கிரிகள், பாவம் ஒரு மனிதன் மேல தலைவிரித்து பாத்திரவான்களா மாறாமல் மரணத்துக்கு தகுதி உள்ளவர்களா மனம் திரும்பி மகிமைக்கு பாத்திரவான் இன்னும் யாரெல்லாம் பாத்திரவான்களா என்று ஒரு பெரிய பட்ஜெட் ஆண்டவர் போட்டு கொடுத்திருக்கு. 33 வார்த்தைகள், 33 கூட சொல்லலாம். ஒவ்வொன்றாக நாம் எண்ணுவது அற்புதம். எவைகளில் நாம் இருக்கிறோம் என்பது நாம் மனம் திரும்ப. ரோமர் புஸ்தகம், த புக் ஆஃப் ரோமன் 1, ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல் கடைசி 2 வசனங்கள் வரை ஆண்டவர் நம்புவராக ஒரு அதிகாரம். புஸ்தகம் ரொம்ப அற்புதமான இந்த ரோமர் புஸ்தகம் மனம் திரும்ப சொல்லுகிறது. இந்த ரோமர் நான் யூத பெருமை பாராட்டாத, நான் யூத குலத்தை பெருமை பாராட்டாதே, ஆண்டவன் என்று மேன்மை பாராட்டாதே, அந்த பாவத்திலிருந்து ஆவிக்குறவனா பரிசுத்த ஆவியா ஆவிக்குள்ளவனா மாறி கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு வா, விசுவாசத்துக்கு வா, கிறிஸ்துவனா இரு, யூதன் அல்ல. என்ன எல்லாவற்றையும் காண்பித்து அப்பா பிதாவை என்று புத்திரு சுவிகாரத்தை பெற்று அந்த உருவா என்று அழைக்கிறோம். ஒன்றுதான் காண்பிக்கிற ஒரு புஸ்தகமாக பிரமாணம் கூட சொல்லலாம், விசுவாச புஸ்தகம் கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட விசுவாச பிரமாணத்தை விசுவாச எதிராக இருக்கக்கூடிய சில ஒரு பெரிய பட்டியல் போட்டு இருக்கிறார். ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 18 முதல் சத்தியத்தினாலே அடுக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லா அவபக்திக்கும் அநியாய வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவதற்குள்ளே வெளியாக்கப்படுகிறது. தேவனே அதை அவர்களுக்கு இருக்கிறான். எப்படி காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய தெய்வத்துவம் உண்டாக்கப்பட்டிருக்க உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அவர்கள் இடமில்லை, அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் இருந்து தங்கள் வீணரானார்கள். உணர்வில்லாத இருள் அடைந்தது என்று சொல்லியும் தேவனுடைய
மனுஷர்கள், பறவைகள், மாற்றினார்கள். இது நிமித்தம் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவர் தங்களை அவமானத்தக்கதாக தேவன் அவர்கள் பொய்யாக சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார். அவரே ஆமென். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்ச ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தான். அப்படியே அவர்களுடைய பெண்கள் சுபாவத்துக்கும் விரோதமாக அனுபவியாமல் மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவ அனுபவியாமல் ஒருவர் அவலட்சணமானதை தங்கள் தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை அவர்களுக்கு மனதில்லாத தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். கவனிங்க, இப்பொழுதுதான் பாருங்க, அவர்கள் சகலவித அநேயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, போராமினாலும், கொலையினாலும், வாக்குவாதங்களினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய், புறங்கூறுவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகஞ்ச துரோகத்தரம் பண்ணுகிறவர்களுமாய், அகண்டு உள்ளவர்களுமாய், வீம்பக்காரருமாய், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாத உடன்படிக்கைகளை இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறார். தேவன் தீர்மானித்து தீர்ப்பை அவர்கள் தாங்களே அல்லாமல் செய்கிற அவர்களிடத்தில் செய்கிற மரணத்தில் பிரியப்பட இருக்கிறார்கள். என்ன அருமையா பெரிய பட்ஜெட்டை போட்டு 32ஆம் வசனத்துல இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவான்களா இருக்கிறார்களா? மரணத்துக்கு பாத்திரவான்கள். பாருங்க, 33 கேடுகட்ட வார்த்தைகளை ஜனங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அவங்க வாழ்க்கையில் நம்முடைய அன்றாட வாழ்க்கை உள்ளவர்கள், நல்லவர்களை பகைக்கிறவர்கள், எப்பொழுது கற்றாலும் எப்பொழுது கற்றுக் கொடுத்தாலும் கற்றுக்கொள்ளாமல் துரோகிகளா இருக்கிறவர்கள், அநியாயம் செய்கிற சிந்தனை, துரோகம், பொருளாசை, போராமை, கொலைகள், வாக்குவாதங்கள், வஞ்சகம், வன்மத்திகள், புறம் கூறுகிறவர்கள், அவதூறு பண்ணுகிறவர்கள், நல்ல தேவ துரோகித்தனம், அகந்து உள்ளவர்கள், அவைகளை யோசிக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார், பாத்திரவான்களா இருக்கிறார். இவைகளெல்லாம் சொல்லிட்டு 2ஆம் அதிகாரம் ஒரு தவணை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்டா? 2ஆம் 1 வசனங்களை நீங்க குறை சொல்லுகிறாய், மனதிரும் பார்த்துக் கொள்ளுவார். நீ மனம் திரும்புவதற்கு தயவு, நீ குணம் ஏவுகிறது. தேவனுடைய நீதி சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை பண்ணுகிறாய். ஆகவே நீதி உள்ள நியாய தீர்ப்பு என்று சொல்லி மனம் திரும்ப வைக்கிறத நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்க நீங்க யாருக்கு நன்மை செய்கிறீர்கள் எல்லாவற்றையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த பொல்லாத கிரிகளை செய்கிறவர்கள், இந்த பொல்லாதத்தில் ஈடுபடுகிறவர்கள் மரணத்துக்கு இருக்கிறார்கள். தீர்ப்பு நாள்ல தண்டனைக்கு பாத்திரவான்கள், பாத்திரவான்களா இருக்கிறார்கள். தீர்ப்புல தீர்க்கப்படத்தக்கதாக நிற்கும் பொழுது அவன் தன் வரி உயிர்ப்பிக்கப்பட்டு நிற்கப்படும் பொழுது தேவன் நரகத்தில் பாத்திரவான்களா, லோகத்துக்கு தகுதி உள்ளவர் பாத்திரவான்களா நான் பொழுது நம்முடைய இருக்கு என்பது குறித்து மறந்துவிடக் கூடாது. வாக்கியங்கள் நாம் பாத்திரவான்களா
தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை 2 தீமோத்தேயு புஸ்தகம் 21 2 அதிகாரம் 21. ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்ட எஜமானுக்கு உபயோக எந்த நற்கிரிக்கு ஆயத்தமான கனமாயிருப்பான். எவைகள் என்றால் இவைகளை நாம படிச்சோம் இல்லையா, பெரிய பட்ஜெட் காரியங்கள் தேவனுக்கு பிடிக்காத சம்பவங்கள், இவைகள் இருந்து தன்னை விட்டு எடுபடுத்திக் கொண்டு அல்லது மேல கீழே 22 பாளையத்துக்குரியகளுக்கு விலைகோடி பாவ சாபங்களுக்கு வேசிகளுக்கு விக்கிரங்களுக்கு அந்தகார கிரிகளுக்கு விலை கோடி தன்னை காத்து கொள்ள முடியும். கனத்துக்குரிய பாத்து எனவே இதே ரோமர் புஸ்தகம் இவைகளெல்லாம் சொல்லி இந்த புஸ்தகம் ஆண்டவர் பரிசுத்தர் பவுல் மூலமா அதிகாரம் 21-23 ஆகிய வசனங்களை பாருங்க. ஒரு குழவன் ஒரு தனக்கேற்ற பாத்திரமாக வணிந்து அதை கெட்டு மீண்டும் அதை அப்படியாக அந்த களி மீண்டும் மிதித்து அதை மீண்டும் சரிப்படுத்தி அதை மிதிட்டு சரிப்படுத்தி மீண்டும் அந்த வலையை அந்த ரவுண்டுக்குள்ள வைத்து தனக்கேற்ற பாத்திரமானாக அணிந்து கொள்கிறது பார்க்கிறார். தேவன் நம்மை அற்புதமாக தனக்கேற்ற பாத்திரமானாக, தனக்கேற்ற பரிசுத்தமான நீதிமானாக மாற்றும் பொழுது வேண்டியது மிக அவசியம். அது பக்குவப்படுத்தப்பட்டு நல்ல பாத்திரமாக மாறுகிறத பார்க்கிறோம். வண்ணமாகவே நம்ம ஒப்பு மெதியிட்ட ஒரே களிமண்ணினால கொயவன் ஒரு பாத்திரமான கனமான ஒரு காரியத்துக்கும் மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்க எத்தனமாக்கப்பட்ட கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமின் ஐஸ்வர்யத்தையும் தெரியப்படுத்தும் சித்தமாக எத்தனமாக்கப்பட்ட கோபம் தேவன் மிகவும் சார்ந்த உண்மையா இருந்தாரானால் உனக்கு என்ன? சில நேரங்களில் நமக்கு கோபம் வரும். ஆண்டவரே, நான் நீதிமானா, அவன் துன்மார்கனா இருக்கிறான், ஏன் அவனுக்கு ஒன்று போடவில்லை? ஏன் அவனுக்கு அழிவு வரவில்லை? ஏன் அவனுக்கு சடிதியா நாசம் வரவில்லை? ஏன் அவனுக்கு சாபம் வரவில்லை என்று நாம் ஆக்கிய பொல்லாதல பார்த்து புலம்புவோம். ஆண்டவர் சொல்றாரு, நல்லவனாக்குவதற்காக, ஒருவேளை மாற்றுவதற்காக, நல்ல பாத்திரமாக உருவாக்குவதற்காக ஆண்டவர் ஆயுசு நாட்களை கொடுத்து, ஐஸ்வர்யத்தை கொடுத்து, ஆஸ்தி கொடுத்து, நன்மை கிருபையும் கொடுத்து, நல்லவர் மேல தீயோர் மேல சூரியனையும் பண்ணி மழை பெய்ய பண்ணி ஆண்டவர் ஏவடங்கள் இருந்து நல்லவரையும் தீயோரையும் கண்ணோக்கி பார்த்து தேவைகளெல்லாம் சூரியனை உதிக்க பண்ணுகிறார் இல்லையா? உனக்கு ஏன் எரிச்சல்? உனக்கு ஏன் கோபம்? கொஞ்சம் பொறுமையா இரு. துன்மாரனுக்கும் ஆண்டவர் தவணை கொடுத்து இருக்க. மனம் திரும்ப விட்டால் அவர் உனக்கு என்ன வேலை? நீ நீதிமானா போய்கொண்டே உத்தமனாக, நீதிமானாக, பிடித்தவனாக, தகுதி உள்ளவனாக உன்னை நீ மாற்றிக்கொண்டு உன் பாதையில நீ கடந்து வீட்டை பார்க்கலும் அதிக கனத்துக்குரியவனாயிருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்கலும் இவர் அதிக மகிமைக்கு தேவனுடைய வீட்டிலே உண்மை உத்தமுள்ளவனாய், ஆனா அவரை காட்டிலும் பரலோகத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து அதிக கனத்துக்கும் உண்மைக்கும் இருக்கிறார் என்று ஆசிரியர் அருமையா சொல்லுகிற வார்த்தை பார்க்கும். எபேசியர் புஸ்தகம் 4 ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா நடந்து நாம் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக விசுவாசியா, ஒரு சபை மூப்பரா, விசுவாசியா, ஒரு பிஷப்பா, ஒரு எந்தெந்த ஊழியத்துக்கு அந்த பாத்திரத்துக்கு என்ன தகுதி உள்ளவர்த்து கொண்டு அழைக்க நிலைத்திருக்க வேண்டும். மிஞ்சி எண்ணக்கூடாது, மிஞ்சி செயல்படக்கூடாது,
மிஞ்சி மிஞ்சி மிது மிஞ்சியவனா போக கூடாது. நீதிமான ஆயிராத, மிஞ்சின புத்தி என்று வேதம் பிரசங்க நம்ம எச்சரிக்கிறது இல்லையா? பிலிப்பியர் 1:27 1:27 வந்து உங்களை கண்டால் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஆவியில உறுதியா நின்று ஒரே ஆத்துமாவில சூழ்ச்சிக்காக கூட எதிர்க்கிறவர்களான் ஒன்றும் மலராது இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படிக்கு எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களா மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எனக்கு அருமையான கத்தோடிப்பில் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதமான வார்த்தை சொல்லுகிறார். பாத்திரவான்களா நடந்து கொள்ளுங்கள். கொலோசியர் புஸ்தகம், கொலோசியர் 1:10 வாசிக்கிறோம். கொலோசியர் 1:10 ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை. நற்கிரிகளாகிய தந்து தேவன் அறிகிற அறிவின் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய். எனக்கு அருமையானவர்ல, ஆண்டவருடைய அழைத்த அழைப்புல நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்க, எப்படிப்பட்டவளா இருக்கிறீங்க, எந்த விசுவாசத்துல நீங்க அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க, அந்த விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை கட்டளையிடுகிறார். நீங்கள் நிலைத்து, எனக்கு அருமையான பரிசுத்த ஆவியானவர் அற்புதமாக சொல்லுகிற வார்த்தை என்றால், நீங்கள் எந்த அழைப்பில் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறீர்களோ, நீங்கள் என்ன செய்யுங்கள், நிலைத்திருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நீங்க மகிமைக்கு பாத்திரவான்களா அல்லது மரணத்துக்கு இப்படிப்பட்ட அயோக்கியமான காரியங்களை செய்யாதபடிக்கு யோக்கியமான யோகியதையாக உத்தமர்களாக உண்முள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள ஆகவே கத்தொடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில பாத்திரவான்களா பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களா பரிசுத்தத்துக்கு தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொண்டு கர்த்தருடைய மகிமையாக வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வராக. மகிமைக்கு பாத்திரவான்களா மாறும்படியா தேவன் எச்சரித்த அவர்னஸ் கொடுத்த விழிப்புணர்வு கொடுத்த எச்சரித்த செய்தியை நாம் கேட்டு எச்சரிப்பை பெற்றுக்கொள்வோம். தேவனுக்கு மகிமையாக வாழ்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. கர்த்தர் சித்தமானால் இன்னொரு பகுதியில் சந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. God bless you all. God bless you.